மிக்கி 17 என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாக் காமெடி படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எதிர்காலத்துல பூமியில இருக்கும் மக்கள் வேறு ஒரு கிரகத்துல குடியமர்த்தப்படுறாங்க. இந்த மிஷன்ல சோதனை எலி போல பயன்படுத்தப்படுற ஒருத்தருடைய கதை தான் இந்த மிக்கி 17. ஒரு விண்வெளி பயணமோ அதன் தொடர்ச்சியா ஒரு பிளானட்டை காலனியாக்கும் முயற்சியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த படத்தோட கதை. குளோனிங், மெமரி ரீபிரிண்டிங், ஏலியன் லைஃப் ஃபார்ம்ஸ் என பல கான்செப்ட்ஸ் இதுல இடம்பெற்று இருக்கு. பல சீரியஸான விஷயங்கள் இந்த படத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு காமெடி ஸ்டைல்ல சொல்லும் வகையில தான் இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காங்க. டிஃபரண்டான லைட்டிங்ஸ் பயன்படுத்தியது மற்றும் புதிய உலகத்தை காட்டும் போது அங்க இருக்கிற கிராபிக்ஸ் வெறும் பனியை மட்டுமே பயன்படுத்தி பல காட்சிகளை ரியலா கொண்டு வந்ததுல படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. அடுத்ததா ஹீரோ கேரக்டர்ல வர ராபர்ட் பேட்டிசன். ஒரு மனுஷனுக்கு பல கேரக்டர் இருக்கும் என்பதை நம்பும் வகையில இவரோட ஆக்டிங் இருந்துச்சு. நுட்பமான அரசியல் கருத்துக்களும் சமூக சிந்தனைகளும் கொண்ட ஒரு டார்க் காமெடி படம். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.